ஹாகேஸ்ரீ நம்ம மூவியில் பீட்டர் ராபிட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு காமெடி அட்வென்ச்சர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு வயசான பெரியவர் கிராமத்தில் இந்த பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் சின்னதாக ஒரு தோட்டம் வச்சு அந்த அழகான குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எலிகள், அந்த பீட்டர் ராபிட் அப்படிங்கிற ஒரு எலி ஒன்று இருக்குது. இது அவங்களுடைய கூட்டத்தையெல்லாம் கும்பல்லாம் சேர்த்திக்கிட்டு அங்கே வராங்க. வந்து அந்த தோட்டத்தை எல்லாம் இருக்கிற அந்த கேரட்டு முள்ளை எல்லாம் பிடுங்கி சாப்பிட்டு அப்படியே அட்டூழியம் பண்ணுறாங்க. உடனே இது அந்த வயதான பெரியவருக்கு பிடிக்கல. உடனே சண்டை ஃபைட் பண்ணி அதை அடித்து துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்த முழுமையாக ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. தோட்டத்துக்குள்ள வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க, அந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த எலியெல்லாம் இருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்கார ஒரு பொண்ணு இருக்கு. உடனே அந்த பொண்ணு இந்த எலியை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே ஜாலியாக இருக்காங்க. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த வயதான பெரியவருக்கு ஒரு மகன் இருக்காங்க. அந்த மகன் வந்து தன்னுடைய சொந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு, அந்த ஹீரோயின், அவங்களும் இவன் இந்த பொண்ணு 2 பேர் அப்படி பண்ணிட்டு ஒரு லவர்ஸாக மாறிடுறாங்க. ஆனால் இது வந்து சுத்தமாக இந்த எலியோடைய தலைவனுக்கு பிடிக்கல. இவங்க எப்படியாவது பிரித்து விட்றோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ இறுதியில் இவங்க லைஃப் என்னவோ மாறுச்சு. இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே அதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த அனிமேஷன், ஒவ்வொரு கார்ட்டூன் அனிமேஷனும் ரொம்ப இயல்பாக இருக்குது. அப்படியே ரியாலிட்டியாக இருக்கே அந்த அளவுக்கு இருக்கே. அந்த எலியாகட்டும் மற்ற நிறைய விலங்குகளை காமிப்பாங்க, அதெல்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. படத்துடைய ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரை ரொம்ப காமெடியாகவே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் கொஞ்சம் எமோஷனல் பண்ணி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்தில் அந்த விஎஃப்எக்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். நான் சொன்ன மாதிரி அந்த சூப்பரான ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தத்தில் இப்படி சூப்பராக சொல்லுவாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்க்கான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.